வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை என்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களை மதிக்காத நபர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மரியாதை. சில உறவுகளை விட, சில நண்பர்களை விட உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை என்பதை நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று கருதக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. வேலை எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் சரி, எந்த ஒரு வீட்டிற்கு நீங்கள் போனாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே உங்களை மதிக்கணும். மதித்தால் மட்டுமே நமக்கான ஒரு மரியாதை என்பது அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. அதை நினைத்துதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்கள் எங்கு இருந்தாலும், எதை செய்தாலும் உங்களுக்கான ஒரு மரியாதை நார்மலாகவே உங்களுக்கு வரணும். அதை நீங்கள் எல்லா இடத்திலும் கவனித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா மத்தவங்க நீங்க கவனிக்கலன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மனதிற்குள் வைத்துக் கொண்டே இருப்பீங்க. நீங்க ஒரு நாள் கோபப்படுவீங்க. அப்பொழுது அனைத்தையும் நீங்கள் மனதிற்குள் வைத்திருந்த அனைத்தையும் உடைத்து விடுவீங்க. எதிர்க்க இருக்கிறவங்க பதில் கூற முடியாமல் போய் விடுவாங்க. இதனால சில உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிலர் இருந்திருப்பாங்க. அவங்க உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் எது செய்தாலும் அது தவறு. நீங்கள் எது செய்தாலுமே உனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல அப்படின்னு உங்களை கோபப்படுத்துவது மாரி, நீங்க எது செய்தாலும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது என்பது போல உங்களை சும்மா சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு மரியாதை என்பது கொடுக்காமல் கூட இருந்திருப்பாங்க. இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் போல இல்லாமல், அது உங்களுடைய உள்ளுக்குள் உள்ளார்ந்த ஒரு காயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை நடக்கும்போது அமைதியாக இருப்பீர்கள். 2 தடவை நடக்கும்போதும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். 3வது தடவை என்னன்னு நீங்க எதிர்த்து கேட்பீங்க. நான் சரியாகத்தானே பண்றேன் அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்பீங்க. 4வது தடவை உங்களுடைய கோபத்தை நீங்க காட்டி விடுவீங்க. அடுத்து நீங்க கேள்வி கேட்பீங்க. நான் இவ்வளவு நாள் எவ்வளவோ அமைதியா இருந்துட்டேன். என் மதிப்பு எனக்கு கிடைக்கல. இனிமே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு யாருமே தேவை கிடையாது. இங்க நடக்க போவது வேறவா இருக்கும் அப்படின்னு நீங்க கோவப்பட்டு நீங்க ஆத்திரத்தில் சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதனை கேட்டதுமே எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனே திகைத்து நின்று விடுவார்கள். எப்பொழுதுமே இவன் அமைதியாக இருந்தான், இவனுக்குள்ள இவ்வளவு கோபம் வருமா அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். உண்மை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் உங்களுடைய மதிப்பு என்பது புரியாது. சிலர் உங்களை இதனால எல்லாரிடமும் வைத்து கம்பேர் பண்ண கூட ஆரம்பிக்கவும் செய்வாங்க. நீங்க எப்பொழுதுமே ஒரு மனிதர்களாக, அதாவது மற்ற நபர்கள் உங்களிடம் பழகும் பொழுது பொறாமை பிடிச்ச ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில சிலர் எப்பொழுதுமே இருப்பாங்க. உங்களை மட்டும் எல்லாருமே மதிக்காங்க அப்படின்னு உங்க கூட எல்லாருமே கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால உங்கள் கூட அனைவருமே சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்திருப்பாங்க. 12 நபர்கள் 10 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் புதிய ஒரு மனிதராக இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குணம், உங்களுடைய ராசி எப்படி, அதனால உங்களுக்கு மரியாதை என்பது தன்னாலேயே தேடி வரும். அதனை பார்த்து சிலர் பொறாமைப்படுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் தாங்க அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லார் இடத்திலும் நம்ம எதுவுமே எல்லாமே வேண்டும் அப்படின்னு தேடக்கூடாது. நம்ம தான் அதை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில நினைவுகளும் சில விஷயங்களும் ஒரு பாடத்தை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்குங்க. நீங்க செய்ததை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்க அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்க அமைதியாத்தான் பல விஷயங்களை கூட ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது யாருமே நீங்க ஆரம்பத்தில் உங்களை கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைகளை கூட அந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா உங்களை யாருமே பாராட்டவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இதனால நீங்கள் உள்ளுக்குள்ள கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் செய்தது யாருக்கும் தெரியாமலே போய்விட்டதா அப்படின்னு நிச்சயமாக நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மத்தவங்க பாராட்டணும்னு நீங்க உருவாக்கப்பட்டவங்க கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க உருவாக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள். இன்னொரு நாளில் தெரியவில்லை என்றாலும் உங்களை தேடி ஒரு நாள் சில நபர்கள் வருவாங்க. அப்பொழுது அவங்களே புரிந்து கொள்வாங்க அப்படின்னு உங்களை நீங்களே தேத்திக் கொள்வீங்க. சில நேரங்களில் நீங்கள் தவறான இடத்தில் இருந்திருப்பீங்க. அது தவறான மனிதர்களால் தவறான இடத்திற்கு நீங்க போயிருப்பீங்க. ஆனா நீங்களும் தவறான ஒரு மனிதராக எப்போதுமே ஆக்கப்பட மாட்டீங்க. சரியான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு நேரத்தினால் உங்களுடைய திறமைகள் வெளியில் தெரியாமல் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது போக போக உங்களுடைய திறமைகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்க யாரு என்ன என்பதை மற்ற நபர்கள் அனைவருமே புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் காயமடைந்த தருணங்கள் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரே ஒரு செயலாக இருக்கலாம். இது உங்களுடைய சுயமரியாதையை நிச்சயமாக உடைத்திருக்கும்.
நீங்க அந்த ஒரு நேரத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க அத மறக்கவும் முடியாம, நம்ம என்ன பேசணும்னு தெரியாம நீங்க அமைதியாக நின்று கொண்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் மீது சிறிய ஒரு தவறு இருந்திருக்கும். ஆனா அந்த சிறிய தவறுக்கு அவங்க இப்படியா பேசுவாங்க, அவங்க இப்படியே நடந்து கொள்வாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன காயங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னும் யாருக்கும் என்னை எப்படி ட்ரீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சில முடிவுகள நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுகள எடுத்து என்ன நீங்க பண்றது? யாரும் என்னை இனிமேல் பேசாத அளவுக்கு நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்குள்ள நீங்க நிச்சயமாக சொல்லவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு காயம் தாங்க உங்களை தைரியமான ஒரு மனிதராக மாத்திருக்கும். ஆனால் கொஞ்சம் உங்களிடம் இருந்து சில மனிதர்களை தூரமாகவும் ஆக்கியிருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்கவும் செய்யுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்களினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க காத்து கொண்டிருந்த உங்களுடைய நேரம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அது அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் தொடங்கி உங்களுடைய தொழிலில் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை என்றாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனை ஆக்குவதும் அழிப்பதும் அவனுடைய நேரம் தாங்க. அந்த ஒரு நேரம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க காத்து கொண்டிருந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க அழிய மாட்டீங்க. இனிமே ஆக்குவீங்க. நல்ல ஒரு மனிதரா மாற ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தவும் செய்யுங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏன் தெரியுமா இது எல்லாமே நடக்காம இருந்தது? இதற்கான விஷயங்கள் என்ன தெரியுமா? இதெல்லாமே திடீரென நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மட்டும். மீதி ராசிக்காரங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது பொறுமையாக ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் உங்களுடைய ராசியில் மட்டும்தாங்க திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைக்காததெல்லாம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இதனால அனைவருமே உங்களை விட்டு போனவங்க கூட இனிமே திரும்பி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய அதிபதியாக இருப்பது சூரிய பகவான். சூரிய பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பார். இந்த ஒரு நேரத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த சில விஷயங்களை இனிமேல் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கவும் போறாங்க. நீங்க இனிமே பேச ஆரம்பித்தீங்க அப்படின்னா மக்கள் கேட்பாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசும் பொழுது மக்கள் அனைவருமே கோவப்பட்டிருப்பாங்க. நீங்க பேசுவது சரியில்லை அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் எப்படி நடந்து கொள்வீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மனிதராக நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையுமே இனிமே எதுவுமே பெரிய பிரச்சனையாக இல்லை அப்படின்னு நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களை இந்த ஒரு நேரத்தில் தேடி வருவாங்க. சில விஷயங்களை நீங்கள் எதுவுமே அதை முடிக்காம சில விஷயங்களை அப்படியே உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதில் இன்னும் நம்ம சண்டை போடணும், அவன் எப்படி நம்மளை இப்படி பேசலாம் அப்படின்னு சில கவலைகளும் சில மன ஓட்டங்களும் நம்பிக்கை துரோகமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை அனைத்தையுமே நீங்க மறந்துவிட வேண்டும். பழையது அனைத்தையுமே நீங்கள் மறந்துவிட வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பழச மறக்காம அதற்கு நீங்க பழி வாங்கணும்னு நினைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அழிந்து விடுங்க. உடனே எப்போ எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் உடனுக்குடனே பழி வாங்கி விடணும். அந்த பழைய பிரச்சனைகளை போயிட்டு மீண்டும் மீண்டும் நீங்க தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது, போக போக நீங்களே தெரிந்து கொள்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு பழைய பிரச்சனைகளை எப்பொழுதுமே கிள்ளக்கூடாதுங்க. அதை அப்படியே முடித்து விடுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களை நம்பி இருந்திருப்பீங்க. அப்படி நம்பி இருந்த எல்லா விஷயங்களும் இனிமே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களாக உங்களுக்கு மாறும். அது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இது அனைத்தையும் நீங்கள் உணர்ந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பணமும் பெயரும் எப்படி தெரியுமா நீங்க சம்பாதிக்க போறீங்க? உங்களுடைய திறமைய இந்த ஒரு நேரத்தில் உலகமே பார்க்கும். உங்களுடைய உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய உடலுக்குள்ளேயும் ஒளிந்திருந்த உங்களுடைய திறமை இந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் தான் வெளியில் காட்டுவீர்கள். அதனுடன் உங்களுடைய தன்னம்பிக்கையும் வெளியேறும். யார் எத்தனை நபர்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் திறமையும் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு
உங்களுக்குன்னு ஒரு பெயரானது நீங்க வாங்கி விடுவீங்க. அதனால உங்களால அந்த ஒரு பெயரை வைத்து பணத்தையும் உங்களால சம்பாதிக்க முடியும். எனவே எந்த இடத்திலும் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் உங்களுடைய மரியாதையை மட்டும் விட்டுக் கொடுக்காமல் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். நீங்க உங்களுடைய ஸ்கில்ல இந்த ஒரு நேரத்துல யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் என்பது தேடி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.